ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்குமான vlog தான். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து இந்த vlog வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு நல்ல ஒரு சூப்பரான புளிக்குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் பொரியல், அப்புறம் தயிர். இதுதான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச். இதுக்கப்புறம் ஒரு சில க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது, அதையும் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட டெய்லி vlogsல இப்போ மோட்டிவேஷ்னல் டிப்ஸோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில விஷயங்கள் பற்றி நம்ம இன்க்ளூட் பண்ணி பேசிகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டிப்ஸ் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் டிப்ஸோடு சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றியும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட டெய்லி லைஃப்க்கோ இல்லை உங்களோட லைஃப்க்கோ உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃப்யூச்சர் vlogsல எல்லாத்துலேயுமே அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, வாங்க அப்படியே vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம லைஃப்பில் சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம். எந்த மாதிரினா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அந்த வயசுலேயே பண்ணியிருந்துருக்கலாம், அந்த டைமில் இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணியிருந்தோன்னா இப்போது இதை நினச்சி நம்ம வருத்தப்பட தேவையே இல்லை, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு இது உதவியாக இருந்திருக்குமே, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை நம்ம சரியான டைமில் சரியான காலகட்டங்களில் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி ரெக்ரெட் பண்ணுவோம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இப்போ என்ன ஏஜாக இருந்தாலும் சரி, எதுவுமே லேட் கிடையாது. இப்போ நீங்கள் நினச்சாலும் அந்த விஷயத்தை மாற்றிக்க முடியும். அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைக்கவும் முடியும். அது நாளைக்கே கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வாங்க, அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்காக யாரும் வரலனாலும் சரி, நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கலைனாலும் சரி, நமக்கு நாம் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே எப்போவுமே வளர்த்துக்கோங்க. இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்களுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது, உங்களுக்காக நீங்கள் அந்த இடத்துல தெளிவாக பேசும் பொழுது, தைரியமாக சரியான ஒரு முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது தான் நமக்காக நாம் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுவே நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஜாஸ்தி பண்ணும். ஏன்னா நம்மள நிறைய பேர் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் உட்காந்து யோசித்து பார்ப்போம், நம்மளோட அந்த யங்கான ஏஜ்லேயே இந்த மாதிரியான சில விஷயங்களில் யார் சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காம நாமளே அந்த இடத்துல நமக்காக பேசியிருந்தோன்னா, இல்லை நம்மளே அந்த இடத்துல அதுக்கான முடிவை எடுத்திருந்தோன்னா, இப்போ இந்த கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாமே, இப்போ இந்த நிலைமையை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நினச்சி ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம். அப்படி நம்ம ஒரு நாள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போலேருந்தே எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்காக நீங்கள் பேசணும், உங்களுக்காக நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும். ஒரு பிரச்சனை வரும்போதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையோ உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத தைரியமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்தக்கூடிய பழக்கத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. செகண்ட் டிப், வாழ்க்கையில் எந்த ஒரு வாய்ப்பு, அதாவது உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதை மிஸ் பண்ணிடாமல் அதை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர்த்துக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்போம், அதை விட்டு வெளியில் போகிறதுக்கு பயப்படுவோம். இந்த சான்ஸ் எடுக்கணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குமோ, அந்த ரிஸ்க் எடுத்தால் நம்ம லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சே நமக்கு வர நிறைய நல்ல வாய்ப்புகளை வாழ்க்கையில் யூஸ் பண்ணாமலே விட்டுருவோம். அது படிப்பு விஷயத்துலையாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குறதுலையாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது அதை
எக்காரணத்துக்கு கொண்டும் நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் அப்படின்றது எப்போவாது தான் வரும். அந்த நேரத்தில் நம்ம அதை தவற விட்டுட்டோன்னா திருப்பி லைஃப்பில் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்புறம் ஒரு நாள் அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. அப்போவே அந்த வாய்ப்பு வரும்பொழுது நான் அதை சரியாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ என்னோடய சிச்சுவேஷன் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நாள் நம்ம வருத்தப்படக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கான சரியான வாய்ப்புகள் அமையும் பொழுது, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கோ உங்களை சுற்றி இருக்கவங்கள இன்னும் நல்ல ஒரு சூழ்நிலையில் வச்சுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேர்ட் டிப், நம்மளோட எதிர்காலத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாது, பணத்துக்காக யாரையும் நம்ம எதிர்பார்த்து இருந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான டெசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இது நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை படித்து முடிச்சுட்டு இப்போ தான் ஜாபில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இப்போ சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவையும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். சரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பணத்தை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரத்துலேருந்து பணத்தை சரியான விதத்தில் சேவ் பண்ணுறோம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஃப்யூச்சரில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கஷ்டப்படாமல் இருக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஒரு யங் ஏஜ்லலாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் தேவையில்லாத விஷயங்களில் நிறைய செலவு பண்ணிடுறது. அப்புறம் ஒரு டைம் வரும்பொழுது எனக்கு அப்போல்லாம் ரொம்ப கமிட்மெண்ட்டே இல்லை, எனக்கு பெருசாக அப்போ செலவுகள் எதுவுமே கிடையாது, ஆனால் நான் சம்பாரித்த காசு எல்லாத்தையும் வேஸ்ட்டான விஷயங்களில் நிறைய செலவு பண்ணிட்டேன், அதெல்லாம் இப்போ இருந்துச்சுன்னா நான் ஃபினான்ஷியலி இன்னுமே பெட்டரான ஒரு இடத்துல இருந்திருப்பேன் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அந்த பணத்துக்காக நீங்கள் ஒருத்தரை எதிர்பார்த்து ஒரு டைமில் நின்றுடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு பழக்கத்தையும் செலவுகளை சரியான விதத்தில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. இது ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் டிப் என்னென்னா, இப்போ இருக்க மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு நினச்சி வருத்தப்படுறது, நாளைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறது, இப்படி இல்லாமல் அந்தந்த வயசில் அந்தந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை மனசார நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க இதே நாள் நமக்கு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்றது யாருக்குமே தெரியாது, கரெக்டாக? ஸோ இந்த நொடி, இந்த டைம் நம்மளுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக மனசார ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கோங்க. அது நமக்கு ஒரு சூப்பரான மெமரிஸை கொடுக்கும். ஃப்யூச்சரில் ஒரு நாள் வயசானதுக்கப்புறம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம அந்த வயசில் இதை மிஸ் பண்ணிட்டோம், அதை மிஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணாமல் விட்டோம், இதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு ரெக்ரெட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக வாழ பழகுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.